Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க ஷேர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போதே எப்படி ஈஸியா கிச்சன்ல இருக்கிற ஒரு சில வேலைகளை ரொம்ப குயிக்கா எப்படி முடிச்சிடலாம் அப்படிங்கறதும் அதே சமயத்துல நம்ம வந்து பாத்திரம்லாம் சமைச்சு முடிச்சதும் எப்படி ஈஸியா கழுவிட்டு கவுண்டர் டாப் அதுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ் க்ளீனிங் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படினா மாவு முடிஞ்சிருச்சு. சோ மாவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் கோதுமை மாவு. சோ அது வந்து நான் பக்கெட்ல வந்து போட்டு வச்சுக்க போறேன் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி மாவு வந்து பெரிய பாக்கெட் இருந்தாலும் சரி சின்ன பாக்கெட்டா இருந்தாலும் சரி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அந்த கவரை வந்து நீங்க கட் பண்ணி தூக்கி போட்றாதீங்க. சோ இந்த கவர் வச்சு நிறைய நம்ம வந்து கிச்சன்ல வந்து பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைப்போம் இல்லையா ஸ்லாப்ல அதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி இருக்கிற கவர் எல்லாம் தூக்கி போடாதீங்க. அதே சமயத்துல அதுக்கு அப்புறம் நான் வந்து ஆயில் வந்து போட்டேன் கேன்ல. சோ ஆயில் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படினா அந்த சாக்ஸ் எல்லாம் நான் வந்து கழட்டி வச்சிருவேன். ஏன்னா ஆயில் வந்து லீக் ஆகும் இல்லையா சைடுல. சோ அதனால இந்த மாதிரி கலட்டி வச்சுட்டு போட்டதுக்கு அப்புறமா இந்த ஆயில் பாட்டில வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து சாக்ஸ் போட்டு வச்சிருவேன். இந்த மாதிரி நம்ம கிச்சன்ல சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே படுற கரைகளை அப்பப்ப நம்ம வந்து உடனே தொடச்சிட்டோம் அப்படினா நமக்கு கிச்சன் வந்து ரொம்ப நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே சமயத்துல நம்ம 2-3 வெரைட்டி வந்து நம்ம சமைப்போம் இல்லையா சில நேரங்கள்ல டைம் ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு உடனே சமைப்போம். நான்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஸ்கூல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஐட்டம் எப்பவுமே வந்து அடுப்புல இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்திரமும் நமக்கு அதிகமா சேரும். அதே சமயத்துல வந்து அடுப்பு வந்து ரொம்பவே கரை பிடிச்சிரும். சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நம்ம சமைச்சு முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாத்திரணும். அந்த மாதிரி சமைச்சது எல்லாமே நீங்க சின்ன பாத்திரத்துல மாத்தி வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இடம் வந்து ரொம்பவே சேவா இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு வந்து கல்லுல நம்ம வந்து சப்பாத்தி மாவு நம்ம போடுறோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில்ல நம்ம வந்து ஆயில் போட்டுட்டு அதுக்கு வந்து போடுறதுக்காக நம்ம தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லாம நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல ஆயில் வச்சுட்டு அதை எடுத்து போடுவோம். இல்லனா சின்ன அந்த டப்பாலாம் போட்டு வச்சிருப்போம்ல ஆயில் போடுறதுக்குன்னு அதுல இருந்து எடுத்து போடும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அடுப்புல இருந்து கவுண்டர் டாப் வரைக்குமே உங்களுக்கு வந்து எண்ணெய் படும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழுக்கா இருக்கும் இல்லையா. சோ அதனால நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் பாட்டில் வந்து அதுல எண்ணெய் போட்டு நம்ம சப்பாத்திக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா குட்டி பாத்திரத்துல வந்து நம்ம சமைச்ச பொருட்களை வந்து மாத்தி வச்சிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பெரிய பாத்திரங்கள் எல்லாம் உடனே நம்ம கழுவ போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் ரொம்பவே வேலை. இது வந்து பாத்தீங்கன்னா மதியானம் நான் பண்ணின வெஜிடபிள் ரைஸ். சோ அது கொஞ்சம் இருந்தது. அதையும் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல மாத்தி வச்சிட்டு 2 எக் இருந்தது அதுவும் வந்து எடுத்து வச்சிட்டு இப்போ நான் அந்த வெஜிடபிள் ரைஸ் பண்ணல பெரிய பாத்திரம் அதையும் வந்து கழுவ போட்டுட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி வேலையும் வந்து முடிஞ்சிடுச்சு. சோ பாருங்க எல்லாமே சின்ன பாத்திரத்துல மாத்துனதுனால ரொம்பவே ஈஸியா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து திரட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ வந்து ஒரு டவலோ இல்லனா பேப்பர் போட்டுக்கோங்க. மாவு வந்து நம்ம மேல டஸ்ட் பண்றதுக்காக எடுப்போம் இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில்ல வந்து மாவு போட்டு வச்சிட்டோம்னா நம்ம மாவு வந்து தொடும்போது அங்க இங்கன்னு வந்து சிந்தாம நமக்கு ஈஸியா இருக்கும். சோ நம்ம வந்து சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை எல்லாத்தையுமே வந்து கழுவ போட்டுட்டோம்னா நமக்கு ரெகுலராவே அந்த பொருட்கள் எல்லாம் நீட்டாவே இருக்கும். அதுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறம் ஆயில் ஊத்துனேன் இல்லையா கவர் அந்த கவர் இருந்தது. அதுல வந்து மாவை இந்த மாதிரி சேர்த்துட்டேன். அதாவது மீதியா இருந்த சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ஆயில் கவர்ல சேர்த்துட்டு இத வந்து நான் இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அடுப்பு வந்து இந்த அளவுக்கு கரையா இருக்கு. சோ இப்போ வந்து நம்ம அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பி எல்லாத்தையுமே எடுத்துறலாம். இத வந்து ஊறறதுக்கு அதாவது கழுவும்போது நம்ம அத தேய்க்கும்போது ஈஸியா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து அத ஊற வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரோ துணியோ வச்சு ஃபர்ஸ்ட் இந்த அடுப்புக்கு மேல இருக்கிற கரை எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தொடச்சி எடுத்துறலாம். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுப்பு க்ளீன் பண்றதுக்கு. அடுப்புல வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப அதிகமா கரை பிடிக்குது அப்படினா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து நம்ம பொங்க விடுறதுனால தான் பால் டீ எல்லாத்தையும் நம்ம வந்து பொங்க விடுறோம் இல்லையா அதனால தான் கரை நமக்கு அதிகமா பிடிக்கும். சோ அந்த மாதிரி கரையை இந்த மாதிரி நம்ம எவ்வளவு ஈஸியா எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விட்டுறலாம்.
ஸோ இந்த மாதிரி ஷாம்பு தண்ணி போட்டு கழுவுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டர் டாப்பில் வந்து பூச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. கிச்சன் வந்து நல்ல வாசமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்னரை வந்து அந்த மாதிரி குட்டி குட்டி கிண்ணம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா பர்னருக்குள்ளே வந்து தண்ணி போச்சு அப்படின்னா பர்னர் ஒரு மாதிரி அடைப்பாயிடும் இல்லையா? ஸோ அதனால இப்போ இந்த மாதிரி தண்ணியை அந்த ஷாம்பு தண்ணியை எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. உங்களுக்கு கரை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் ஊற விட்டு அதுக்கப்புறம் கழுவலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தண்ணி அதாவது ஷாம்பு தண்ணி நல்லா ஊறி அந்த பிடிச்சிருந்த கரை எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் வச்சு, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த தட்டு மாதிரி இருக்குல்ல ஸ்டீலில், அதை மட்டும் தேய்க்கிறதுக்காக அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நார்மலாக அந்த கண்ணாடி வந்து தேய்க்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷாம்பு தண்ணி போட்டு தேய்க்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அடுப்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதே சமயத்தில் கவுண்டர் டாப்பில் வந்து உங்களுக்கு எறும்பு பூச்சி அந்த மாதிரி எதுவுமே வராது. கிச்சன் வந்து ஒரு நல்ல வாசமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பான்ச் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும் புதுசு போலவே. ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து தொடச்சி எடுத்துருவேன். எப்போவும் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டேன். இந்த மாதிரி ஈர துணி வந்து வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி அடுப்பெல்லாம் நீங்கள் வந்து ஷாம்பு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறதுனால ராத்திரி நேரத்தில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஷாம்பு தண்ணிலாம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். பூச்சி தொல்லை எதுவும் வராது. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சேன். ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் வந்து பொங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பொங்கின உடனே நம்ம வந்து தனியாக இதை வந்து தொடச்சி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பர்னரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கணும். ஸோ இப்போ தான் வந்து தொடச்ச அடுப்பு அப்படிங்கிறதுனால கரை வந்து ரொம்ப அதிகமாகலாம் பிடிக்கல, அந்த பால் கரை மட்டும்தான். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம தொடச்சி உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரத்தில் வந்து கரை பிடிக்காது. நம்ம அப்புறமா வந்து கழுவிக்கலாம், அப்புறம் தொடச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னா அடுப்பு மேலே டக்குன்னு அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ அடுப்பு வந்து நம்ம பற்ற வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காயிரும். ஸோ உடனே இந்த மாதிரி நீங்கள் தண்ணி போட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அடுப்பு துடைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். ஸோ அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஷாம்பு தண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாம்பு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களோட கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் பிடிச்சிருக்கிற குட்டி குட்டி கரை கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிச்சன் க்ளீனிங் வேலை வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த வேலை வந்து நம்ம நைட்டில் தான் செய்யணும்னு இல்லை, பகல் டைமில் கூட நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா கிச்சன் வந்து பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஈர துணி வச்சு ஒரு 2 தடவை நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சமைக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ வேலை உடனே வந்து பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்டவ்வுக்கு தான் இது வந்து யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டீல் அடுப்புக்கு கூட அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் வரைக்கும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ பாத்திரமும் வந்து கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீனிங்காக முடிஞ்சிடும் வேலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிச்சம் இருக்கிற பாத்திரத்தையும் நான் இந்த மாதிரி கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா ஈஸியாக வந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா டிப்ஸ் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள்.
ஸோ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கேஸும் வந்து நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.